Уважаемые граждане России, дорогие ветераны. ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு திருப்பு முனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2023 தான். இந்த 2023 யார் கூட நிற்க போகிறாங்க, எந்த மாதிரியான புது டெக்னாலஜி வரப்போகுது, இதை பொறுத்து தான் இந்த போர் அப்படிங்கிறது ஒன்று முடிவுக்கு வரலாம், அப்படி இல்லைனா இன்னும் நீளமாக போகலாம். அதில் மிக முக்கியமான ஒரு விமானம் தான் Su-57 இல்லாட்டி Su-57 அப்படின்னு சொல்லலாம். இந்த விமானம் ஒரு 76 விமானத்தை இப்போ ரஷ்யாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் வாங்க போகிறாங்க. வாங்க போகிறது மட்டும் கிடையாதுங்க, அதில் நிறைய ஆடட் டெக்னாலஜி அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு ட்ரோன் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ரோனும் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களுடைய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு விட்டது என்றால் அது அமெரிக்காவுக்கு பேரிழப்பாக மாறும். ஏன்னா அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட் பிளாக் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் பிளாக் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆனதுக்கும் இவங்களுடைய புதிய ட்ரோனுக்கும் Su-57க்கும் என்ன தொடர்பு, இதை பற்றி முழுவதுமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வித்தியாசமான ஒரு பதிவாக இது இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். Su-57 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் அதிநவீன ஒரு ஸ்டெல்த் ரக விமானம் அப்படின்னு சொல்லலாம். 5வது தலைமுறை விமானம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த Su-57 அப்படிங்கிறது இப்போதைக்கும் அமெரிக்காவுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு விமானம். ஸோ இந்த விமானம் ஒரு 76 விமானம் அப்படிங்கிறது புதுசாக ஒரு புதிய படையாக ரஷ்யாவில் சேர்க்கப்பட போகுது அப்படின்னு சொல்லும்போதே அதனுடைய வீரியத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. அதனுடைய ஹீட் அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, உணர முடியுது. ஸோ இந்த Su-57 அப்படிங்கிற விமானம் எந்தெந்த விமானங்களை மாற்றப் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா MiG-29 ரக விமானத்தையும் Su-27 ரக விமானத்தையும் மாற்றப் போகிறது. Su-27 ரக விமானம் ஒரு தூரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட 2 மடங்கு தூரத்தை யாரால் கடக்க முடியும்? இந்த Su-57 அப்படி இல்லைனா ஃபெலோனால் கடக்க முடியும். ஸோ இந்த Su-57 அப்படிங்கிற இந்த விமானத்தில் ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் இன்னும் பல ஆடட் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய எல்லா விதமான டெஸ்டிங்கும் இப்போ முடிஞ்சிருச்சு. 2019 ரொம்ப பெரிய அளவில் Su-57 அப்படிங்கிறது சோதனை முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சில பல ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பறக்க விடப்படுகிறது. அந்த ட்ரோன் தான் இப்போ அமெரிக்காவினுடைய அடுத்த ஒரு பாயிண்ட். அந்த ட்ரோனுக்கு பதிலாக நாமும் அதே மாதிரியான ஒரு ட்ரோனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் பிளாக் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுறாங்க அமெரிக்கா. ப்ராஜெக்ட் பிளாக்குக்காக மிகப்பெரிய அளவு தொகை அப்படிங்கிறது, மில்லியன் கணக்கான தொகை அப்படிங்கிறத பம்ப் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ராஜெக்ட் பிளாக் அப்படிங்கிறதுல நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியாது, நம்மளால் ஒரு ஸ்பேஸ் ட்ரோனை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதனுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறது. ஸோ ஸ்பேஸ் ட்ரோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ஸ்பேஸ் ட்ரோன் அப்படிங்கிறது மட்டும் சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா இதனால் வரையிலும் இருக்கக்கூடிய ஆன்டி சேட்டலைட் வெப்பன்லேருந்து இல்லை லேசர் வெப்பன் வர எதுவுமே தேவையில்லாத இல்லாட்டி எதையாலையுமே அழிக்க முடியாத ஒரு ட்ரோனாக எது மாறலாம்? இந்த ஸ்பேஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது மாறலாம். ஸ்பேஸ் ட்ரோன்ஸ் இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு ட்ரோன் பறக்குது. அப்படி ட்ரோன் அவுட்டர் ஸ்பேஸில் பறந்து அடுத்ததாக இன்னொரு நாட்டினுடைய ஸ்பேஸுக்குள்ளே நுழையுது. இது எப்படி? இது ஒரு ஹாலிவுட் படத்தில் கூட நடக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான விஞ்ஞானம். ஆனால் இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ட்ரோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ட்ரோனினுடைய பெயர் S-70 ஒக்கோட்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, ஹண்டர் பி என்பது. ஹண்டர் பி ஒக்கோட்னிக் S-70. இந்த ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு Su-57 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி பறக்கும். அப்படி முன்னாடி பறந்து போகும்போது எதிரி நாட்டவர்களுடைய முழு டேட்டாவையும் அது அப்படியே ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். அங்கே என்னென்ன ரேடார் இருக்குது, என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான ஆயுதங்களை நாம் இங்கேருந்து செலுத்தணும், ஏர் டு ஏர் மிசைல் ஸ்ட்ரைக்கா இல்லை ஏர் டு சர்ஃபஸ் மிசைல் ஸ்ட்ரைக்கா, அப்படி இல்லைனா கீழே கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணுமா, இதை எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் யூனிட் மாதிரி செயல்படும் இந்த S-70 அப்படிங்கிற ட்ரோன். இது ஒரு அட்டாக் ட்ரோன். சாதாரணமாக உளவு வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரோனும் கிடையாது. ஒரு அட்டாக் ட்ரோன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முழுசாக குளிச்சு வெளியில் வந்த ஒரு ட்ரோன் தான் இந்த S-70 அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விங்மேனாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விங்மேன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. பின்னாடி ஒரு விமானம் வருது அப்படின்னா அந்த விமானத்துக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தான் விங்மேனுடைய வேலை. இது பல யுத்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம்.
சில பல பைலட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்குவாட்ரனுக்கு விங்மேனாக செயல்படுவாங்க. 3 விமானம் பின்னாடி வருதுன்னா அந்த 3 விமானத்துக்கும் வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு விங்மேன் அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்கும். அதற்கான ஒரு பைலட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. எந்த இடத்துலையும் ரிஸ்க் யாருக்கு கூடுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விங்மேனுக்கு தான் கூடுதல். ஏன்னா அந்த விங்மேன் தான் முதல்ல போவாங்க, முதல் ரேடாரில் சிக்குவாங்க. அப்படி முதல் ரேடாரில் சிக்கும்போது அவரை அழிப்பதற்கு தான் அங்கேருந்து மிசைல்ஸ் வரும், எதிரி நாட்டிலிருந்து மிசைல்ஸ் வரும். ஸோ அங்கே அழிக்கப்படலாம். அந்த விங்மேன் அப்படிங்கிறவங்க எப்போ வேணாலும் அழிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள். அந்த விங்மேன் அப்படிங்கிறவங்க அழிக்கப்படும் போது அது கூடவே ஒரு விமானமும் அழிந்து விடுது அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாருடைய ஒரு பெரிய இழப்பு. அதுக்கு பதிலாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு ட்ரோனை பறக்க விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் Su-57 அப்படிங்கிறது ஒரு 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஒரு விங்மேனாக அதுக்கான ஒரு தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா இன்னொரு 5th ஜென்ரேஷன் இல்லாட்டி அதை விட ஸ்பீடாக செல்லக்கூடிய இன்னொரு ட்ரோனுக்கு தான் இருக்குது. இப்போ Su-57 அப்படிங்கிற விமானத்தினுடைய அதை உருவாக்கக்கூடிய செலவை பாதியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை உருவாக்கி அந்த ட்ரோனை ஒரு விங்மேனாக செலுத்தினாங்கன்னா அந்த ட்ரோனை அழிந்தாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு பாதி தொகை மிச்சமாகும். அதில் ஒரு பைலட்டின் உயிர் போகுதா? கிடையாது. அதில் பைலட்டின் உயிர் அப்படிங்கிறதும் காப்பாற்றப்படுது. ஆனால் அதிநவீன டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு ட்ரோனில் இருக்கிறதுனால ஈஸியாக பின்னாடி வரக்கூடிய அந்த விமானத்துக்கு டேட்டாஸ் அப்படிங்கிறது நொடிக்கு நொடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் எந்த மாதிரியான டேட்டா அப்படிங்கிறத நார்மலாக ஒரு பைலட் சொல்கிறத விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டா செட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி நொடிக்கு நொடி மிக முக்கியமான அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை யாருக்கு கொடுப்பாங்க? பின்னாடி வரக்கூடிய இந்த Su-57 அப்படிங்கிற அந்த ஒரு படைக்கு இந்த S-70 அப்படிங்கிற ட்ரோன் என்பது கொடுக்கும். இதுதான் இப்போ ரஷ்யா சோதித்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு டெக்னாலஜி. சரிப்பா, இந்த S-70 அப்படிங்கிறது கேட்பதற்கு ஒரு ட்ரோன் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே தான் ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. இதுக்கு தேவையான சில பல என்ஜின்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது, ஜெட் என்ஜின்ஸ். அந்த என்ஜின்ஸை அவங்க பொருத்திட்டாங்க அப்படின்னா இதனால் அவுட்டர் ஸ்பேஸ்லையும் பறக்க முடியும். அவுட்டர் ஸ்பேஸுக்காகவே அதனுடைய நேவிகேஷன் சிஸ்டம் எல்லாமே மாடிஃபை செய்யப்பட்டிருக்கு. ஆன்போர்டு நேவிகேஷன் சிஸ்டம், சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம், அது இல்லாமல் இன்ட்ரா நெட்வொர்க் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பல நேவிகேஷன் சிஸ்டத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இன்ஃப்ராரெட்லேருந்து எல்லா விதமான புது டெக்னாலஜியும் இந்த ட்ரோனுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான ரேடார் சிக்னல்ஸையும் எப்படி பைபாஸ் பண்ணலாம், இந்த ரேடார் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரேடார் சிக்னேச்சரை எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸ் தான் இந்த S-70ல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காகத்தான் அமெரிக்கா என்ன உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரோக்ராம், அதை பிளாக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்காக பல மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணியும் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் உருவாக்க முடியாது அப்படிங்கிறத இப்போ யார் உறுதியாக நம்புகிறாங்க? அமெரிக்கா நம்புகிறாங்க. ஆனால் சிரியாவில் 2 முறை, இப்போது ரஷ்யா எகெயின் 3வது முறையாக அவங்களுடைய ப்ரோட்டோடைப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. சிரியாவில் வச்சு 2 முறை இந்த டெஸ்டிங் நடக்கும்போதே அமெரிக்காவுக்கு பொறி தட்டிருச்சு. என்னடா இப்படி ஒரு ட்ரோன் அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறானே, இவ்வளோ ஸ்பீடாக பறக்குது, கிட்டத்தட்ட 1000 km/h அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் இதனால் இப்போ பறக்க முடியுது, இந்த என்ஜின்னாலே பறக்க முடியுது. புதுசாக வரக்கூடிய ஒரு என்ஜின் அப்படிங்கிறது அவுட்டர் ஸ்பேஸுக்காக மட்டுமே அவங்க மோடிஃபை பண்ணாங்கன்னா இதை விட கூடுதலான ஸ்பீடில் இதுக்கு பறக்க முடியும். அதனுடைய பேலோடு மட்டும், அதாவது வெப்பன் பேலோடு மட்டுமே கிட்டத்தட்ட 2.7 டன்னாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 6000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஒரே முறை 6000 கிலோமீட்டர் அதனால் என்ன செய்ய முடியும்? ஸ்பேஸ்லேயே சுற்ற முடியும். அது இல்லாமல் ஹை ஆல்டிடியூட், அந்த ஹை ஆல்டிடியூட்லையும் அவுட்டர் ஸ்பேஸ் கூட இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்கள் இருக்குது. இந்த அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது வேக்கமாக இருக்கும். ஸோ வேக்கமாக இருக்கக்கூடிய இடங்களில் எந்த மாதிரியான ஃபியூலை யூஸ் பண்ண போகிறாங்க, அந்த ஃபியூலில் இதனுடைய எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், அதில் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குமே, ஏதாவது விண் கழிவுகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி இந்த ஒரு ட்ரோன் அதை தாண்டி வரப்போகிறது, இது எல்லாத்தையுமே இவங்க என்ன செஞ்சு பார்க்குறாங்க? சிமுலேஷன் டெஸ்ட் வழியாக செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்காங்க. இதை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கான ஒரு டெக்னாலஜியை இப்போ அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை வரும்போது 2024 நாங்கள் S-70 உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2024 இப்படி ஒரு ட்ரோன் வரும்போது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சேட்டலைட்டை அழிக்க வேண்டும், பலவிதமான சேட்டலைட்டை அழிக்க வேண்டும் அப்படின்னா ஆன்டி சேட்டலைட் மிசைல்ஸு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான ஏவுகணைகள் இதெல்லாம் செலுத்துவதற்கு பதிலாக ஒரு ட்ரோனை விட்டால் போதும். அந்த ட்ரோன் நேராக அவுட்டர் ஸ்பேஸுக்கு போகுது, சுவிட்ச் ஆகுது, அதனுடைய எல்லா சிஸ்டத்தையுமே அவுட்டர் ஸ்பேஸ்க்காக மாற்றுது. திடீர்னு பார்த்தா எந்த சேட்டலைட் எங்கே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ட்ரோனுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த சேட்டலைட்டை அழிப்பதற்கான சின்ன ஒரு ஏவுகணையை அப்படியே செலுத்திட்டு மறுபடியும் கீழே வந்துடும். ரொம்ப ஈஸியாக போயிடுச்சேப்பா, நல்லா இருக்கேப்பா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆனால் இது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். எதிரி நாட்டவர்களுடைய ஒட்டுமொத்தமான கம்யூனிகேஷனை இதனால் என்ன செய்ய முடியும்? ஒரு நொடியில் அழிக்க முடியும். ஆனால் எதிரி நாட்டவர்களுடைய கம்யூனிகேஷன் இது சிக்குமா அப்படின்னு கேட்டால் சிக்காது, சிக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ இதனுடைய ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறத இன்னும் நாங்கள் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ரஷ்யா கொடுத்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான 2 நிறுவனங்கள் இந்த ஹண்டர் பி அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டீமும் இதுக்கு பின்னாடி இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு தனி ராஜ்யமாக மாற்றி வச்சுருக்காங்க. டார்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி இதே மாதிரியான ட்ரோனை எகெயின் இந்த பிளாக் ப்ரோக்ராமுக்கு பதிலாக வேறு ஏதாவது ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணி அடுத்ததாக செய்யலாமா அப்படிங்கிறது தான். ஸோ டார்பாவினுடைய கனவு பழிக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் ஆஸ்திரேலியா கூட இவங்க என்ன செய்ய போகிறாங்களாம், அமெரிக்கா சின்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு ட்ரோனை இதில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. ஆனால் இதுக்கெல்லாம் மத்தியில் ரஷ்யா சொல்லியிருக்காங்க S-70 அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் தான், இதை விட அட்வான்ஸ்டான இன்னும் 2 ட்ரோன்ஸ் எங்ககிட்ட இருக்குது, அதை நாங்கள் வெளி உலகத்துக்கு காண்பிக்கும் போது நிச்சயமாக அது எங்களுடைய தனிப்பெரும்பான்மையை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 ட்ரோனா, அதை பற்றி மேலும் பல விவரங்களை நம்ம சேனலில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு, இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய அந்த கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.